Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. கதிர் வந்து ரொம்ப நெகட்டிவான கேரக்டர். பட் ஆனால் அது நல்லா என்னை வந்து ஆடியன்ஸ் நல்லா எப்படின்னா நெகட்டிவாக அதிகமாக ரீச் இருக்கும்ல. ஸோ வந்து நெகட்டிவ் கேரக்டரில் வந்து கதிர் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தது. ஸோ அதுக்கு அப்படியே ஒரு பேரல் ஆப்போசிட்டாக வந்துட்டு சக்திவேலில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக கிடைச்ச இது வந்து எனக்கு சக்திவேல் தான். சேரன் வந்துட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இப்படி இருக்கிறது ஏற்றுக்க முடியல. கதிராக பார்த்துட்டு சேரன் இப்படி இருக்கிறது எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு கமெண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. இல்லை எனக்கு அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது அந்த இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில விஷயம்லாம் பிடிச்சி போச்சு. அந்த கேரக்டர்ல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆங்கர். என்னென்ன பிடிச்சிச்சு சொல்லுங்க. நெகட்டிவ் பண்றப்ப என்னென்ன பிடிச்சிச்சு? நெகட்டிவ்னா வந்துட்டு நல்லவன் மாதிரியே இருந்துகிட்டு கெட்டவனாவும் இருக்குல்ல. ஸோ அந்த பிளே பண்ணிக்கலாம். அது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் மீட் பண்ணும்போது எப்படின்னா அந்த படத்துல நம்ம பார்ட்டா இருக்கோங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறோம், அவர் இருக்காரு. சரி ஓகே சொல்லி யார் போறீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன். அப்போ நான் போகும்போது பார்த்தா அந்த தலைவா படம் போஸ்ட்ல அப்படி உட்காந்துருக்காரு, கை வச்சுட்டு அப்படி உட்காந்துருக்காரு, சேர்ல உட்காந்துருக்காரு. அவன் அந்த வேன்ல போய் சொல்லவும் ஒரு 20-25 பேர் வந்து அந்த இடத்துல அட் டைம்ல எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்தது. அந்த டைம்ல நம்மள எவ்வளவு தூரம் ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு 30 பேர். அந்த வீடியோவே மொபைல்ல இருக்கு. என் பிரதர் இருந்தார், வீடியோ எடுக்க சொன்ன. அந்த மொமெண்ட்லாம் திரும்ப கிடைக்குமா தெரியாது, கிடைக்கும் போது எடுத்துருங்க அந்த மொமெண்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் அப்பா அம்மா இருக்கும்போது கண்ணு முன்னாடி அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து நின்னது வந்து எனக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் பக்கத்தில் இருக்க மாதிரி காமிச்சிப்பேன். இங்கே தான் சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னு. எங்கே தூரமாக இருந்தால் வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் ஆல்மோஸ்ட் கிளம்பிடுவேன். நான் அங்கேருந்து ஆஃபீஸ் தான் பண்ணிங்கன்னா ஈவினிங் 7 o'clock வரையும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து இங்கே வரதுக்கு எனக்கு ஒரு 6 hours தான் ட்ராவல். ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்க்குள்ளே போவேன், கரெக்டாக கால் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க, இப்போ தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. ஆனால் நான் சொல்ல முடியாது அந்த இடத்துல நான் அங்கேருந்து வந்தேன்னு சொன்னாலும் சொல்லவும் முடியாது. பட் நான் எதுக்காக வந்தேன்ற வேலையும் ஆகாது. எவ்வளோ வேகத்தில் வந்தாலும் அவ்வளோ வேகத்தில் திருப்பிட்டு போவேன். ஸோ சக்திவேல் நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாவில் பார்க்குறப்போ 1 year ஆஃப் சக்திவேல் ஒரு போஸ்ட்லாம் பார்த்தோம் நாங்கள். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது இஃப் யூ வாண்ட் டு டெல் எனிதிங். ஆக்சுவலி சக்திவேல் வந்துட்டு நான் லீடாக பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த லீடாக பண்ணுற ஒரு செகண்ட் சீரியல். நான் ஃபஸ்ட்டு ஜீல ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன், இந்திரான்னு சொல்லிட்டு. அந்த சீரியல் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஷேடு. அந்த கேரக்டர் எனக்கு வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் கேரக்டர். கதிர் வந்து ரொம்ப நெகட்டிவான கேரக்டர். பட் ஆனால் அது நல்லா என்னை வந்து ஆடியன்ஸ் நல்லா எப்படின்னா நெகட்டிவாக அதிகமாக ரீச் இருக்கும்ல. ஸோ வந்து நெகட்டிவ் கேரக்டரில் வந்து கதிர் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தது. ஸோ அதுக்கு அப்படியே ஒரு பேரல் ஆப்போசிட்டாக வந்துட்டு சக்திவேலில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக கிடைச்ச இது வந்து எனக்கு சக்திவேல் தான். ஸோ நான் எதிர்பார்த்துருந்தேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண மாட்டோமா, நெகட்டிவாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ எதிர்பார்த்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அமைஞ்சுது அந்த டைமில் வந்து சக்திவேலில். ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு கேரக்டர். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு கேரக்டர். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, இப்போ வந்து நீங்கள் இந்திரா சீரியலாக இருக்கட்டும், அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் சீரியலில் பண்ணுறப்போ ஆடியன்ஸ் அதை வந்து நீங்கள் நடித்ததை வச்சு ரீச்சாக எடுத்துப்பாங்க, எடுத்துக்கிட்டு திட்டுவாங்க. நேரில் பார்க்குறப்போ ஏன் இப்படி அப்படி பண்ணலாம் யோசிப்பாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல லீட் கேரக்டர், நல்லவனா ஒரு கேரக்டர் வரணும்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த ஷிஃப்ட் இருந்திருக்கும்ல, அது ஏதாவது ஒரு ஆடியன்ஸ் சொல்லி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா எங்கேயாவது நேரில்? இல்லை, நான் இது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் அப்படியே இப்போ வரையும் அந்த கதிரை திட்டுறவங்க இன்னமும் இருக்காங்க. ஆமாம், ஏன்னா வந்துட்டு ஒய்ஃப் இருக்கும்போது ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமிலியில் 4 பேர், ஒரு 4 பசங்க இருப்பாங்க. அந்த 3 பேர் ஒரு மாதிரி இருப்பாங்க, அந்த ஒரு பையன் மட்டும் ஆப்போசிட்டாக இருப்பான். அந்த ஒரு பையனாக நான் இருந்தேன். ஸோ இப்போ வரையுமே வந்துட்டு என் ஃப்ரெண்டோட, எங்கள் ஓன் பிரதரோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி எப்போ பார்த்தாலும் உன் தம்பியை திட்டிகிட்டு தான் இருக்காங்க. வீட்டில் கதிர் கேரக்டர் பார்க்கும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு தான் இருக்காங்க. சொல்வீங்களா அப்பெல்லாம்? சேரனையும் பாருங்க, நான் அப்படியே சொல்லுவேன். அவங்க சேரனை பார்க்காம பேசிகிட்டு இருக்காங்க. டோட்டல் ஆப்போசிட். எனக்கு கமெண்ட்ஸ் வரும்போதே வரும் அதுலேயே, சேரன் வந்துட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இப்படி இருக்கிறது ஏற்றுக்க முடியல. கதிராக பார்த்துட்டு சேரன் இப்படி இருக்கிறது எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு கமெண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சக்திவேல் சீரியலுக்குள்ளே எப்படி போனீங்க ப்ரோ? எப்படி அதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த லீடாக? சொல்கிறது அந்த இது இந்திரா பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஆக்சுவலாக செகண்ட் ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் இன்னொரு சீரியல் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் ஒரு கேஸ்டிங் கால் வந்து எனக்கு இந்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணாங்க. சார் ஒருத்தர் சரவணன் சொல்லிட்டு இபி, அவர் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 to 15, 50 to 30 நீங்கள் அவைலபிளா, அந்த மாதிரி விஜயில் ஒரு புதுசு ஸ்டார்ட் ஆகுது, டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 week அந்த ப்ராசஸ் ஆச்சு. எப்போன்னு டேட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அப்போ இந்திரா ஷூட்டிங் கண்டினியூவாக இருந்தது. கடைசி வரையுமே இந்திரா ஷூட்டிங்கில் வந்துட்டு டேஸ் அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அந்த டைமில் வந்து இந்திரா 6 month போகும்போது இதோட ஆடிஷன் வந்தது எனக்கு. சரின்ட்டு போய் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து என்னென்னா நார்மலாக மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோ கேரக்டர் வந்து அவங்க அப்போது எடுக்கல. ஸோ வந்து மெயின் கேரக்டருக்கே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரொடியூசர் வந்து அதை சப்போர்ட் பண்ணார். அந்த பெரிய கேரக்டர் வந்து இந்த வேல் பண்ணுறாருல, சக்திவேல் வேலுவாக பண்ணுற கேரக்டரை டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்க்கலாம். நான் அப்போவே சொன்னேன், நான் சின்ன பையனாக தானே இருக்கேன், அந்த கேரக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்துட்டு அவங்களுமே சொன்னது என்னென்னா ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோம், நல்லாயிருக்கும், ஜஸ்ட் ஓகே ஆச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி மோட்டிவேட் பண்ணார் அந்த இடத்துல ப்ரொடியூசர். ஸோ அப்படி போகும்போது தான் எனக்கு எந்த கேரக்டர்னே சொல்லலை, ரெண்டுமே ஆடிஷன் பண்ணாங்க. ஸோ அந்த அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் ஒரு கால் வருது. நான் இந்திரா ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் கால் வருது. கால் பண்ணி இந்த மாதிரி சக்திவேல் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஹீரோவாக போட்டிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததும் அதுதான், அந்த கேரக்டர் தான் நம்மளுக்கு செட்டும் ஆகும், நம்மளுக்கு ப்ளேயும் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்ததும் அதுதான். அதுக்குன்னு ஹீரோவாக கொடுத்தா பண்ண மாட்டீங்களான்லாம் கிடையாது, நம்மளுக்கு அந்த டைமுக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆமாம், எனக்கும் இருந்தது. ஸோ அவங்களும் அதே தான் மோட்டிவேட் பண்ணி கொடுத்தாங்க, பண்ணுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும், இதுவுமே த்ரூ அவுட்டாக பேரலாக வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படி கிடைச்சது தான் சக்திவேல். இப்போ ஒரு இமேஜினரியாக வச்சுப்போம், உங்களுக்கு ஒரு அடுத்த சீரியல் கிடைக்கிது, ஓகேவா, இட்ஸ் அப் டு யூன்னு கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் நல்லாலாம் பண்ணி ஒரு மாதிரி ஒரு பொசிஷன் ஆகிக்கிட்டீங்களா, நல்லபடியாக சூப்பராக ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆகிட்டீங்க, இப்போ உங்களுடைய சாய்ஸ்னு கொடுத்துட்றாங்க. அதில் கதிர் ரோலும் இருக்குது, சேரன் ரோலும் இருக்குது, எதை சூஸ் பண்ணுவார்? கதிர் தான், டெஃபினட்டாக கதிர். அப்படியா? ஏங்க இல்லை, எனக்கு அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது அந்த இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில விஷயம்லாம் பிடிச்சி போச்சு. அந்த கேரக்டரில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆங்கர். என்னென்ன பிடிச்சிச்சு சொல்லுங்க, நெகட்டிவ் பண்ணுறப்ப என்னென்ன பிடிச்சிச்சு? இல்லை, நெகட்டிவ் அது ரொம்ப ஈஸியாக இருந்தது, பண்ணுறது ப்ளே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. பாசிட்டிவ்னா ஃபேமிலியில் உள்ள ஒரு ப்ளேயும் இருக்குது, அப்படியே வெளியிலையும் போயிட்டு பாசிட்டிவாகவும் இருக்கணும், ஆடியன்ஸ் நல்லவனாவே இருக்கணும், நல்லவனாவே இருக்கணும். நெகட்டிவ்னா வந்துட்டு நல்லவன் மாதிரியே இருந்துக்கிட்டு கெட்டவனாகவும் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ளே பண்ணிக்கலாம் அதில். ஸோ நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது, அது பண்ணுன்ற ஒரு இது அது மாதிரி தான் எடுப்பேன், அது பிடிக்குதுன்னு. ஓகே, நான் ரீசெண்டாக ஒரு மீம் பார்த்தேன், அதாவது வந்து ஒரு இந்த கோவிட் டைமு பார்த்தா மாஸ்டர் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு பார்த்தா 2025 வந்துருச்சு, அந்த 4-5 வருஷம் ஆகிடுச்சு கண்ணு மூடி கண்ணை திறந்தான்னு. எனக்கு அது ரிமைண்ட் ஆகுது. இஃப் யூ வாண்ட் டு ரீகலெக்ட் ஒன் மாஸ்டர் மெமரினா என்ன சொல்வீங்க? அந்த மாஸ்டர் மூவி பண்ணும்போது வந்துட்டு நான் அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, ஒரு 50 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டாக தான் நான் பண்ணேன். எனக்கு அதில் அவ்வளோ பெரிய படத்தில் ஒரு குட்டி ஸ்பேஸ் கிடைக்குதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை நான் அப்படி தான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து என்னென்னா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் வந்துட்டு எல்லாரையும் ரொம்ப ட்ரீட் பண்ண விதமே ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ பேராக இருக்கும் போதும் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டோன்ற அந்த ஒரு இது இருந்தது. ஸோ பட் ஆனால் அதுலேருந்து கிடைச்சது தான் பிரவீன் அண்ணா, அந்த மாதிரி ஒரு நிறைய கான்டாக்ட்ஸ், எனக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க. ஸோ இப்போவுமே எல்லாருமே டச்சில் இருக்காங்க. ஸோ அதில் கிடைச்ச ஒரு மொமெண்ட்டுன்னா என்ன சொல்கிறதுன்னா, தளபதி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அங்கே தான் எனக்கு கிடைச்சது. ஓகே, ஸோ மேபி ஃபஸ்ட் டைம் மீட் ஏதாவது பேசுனீங்களா அந்த டைமில்? ஏதாவது யாருக்கிட்ட? அதை தளபதி கிட்ட ஏதாவது? ஆமாம், இல்லை அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவரை மீட் பண்ணும்போது எப்படின்னா, அந்த படத்தில் நம்ம பார்ட்டாக இருக்கோங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம், அவர் இருக்கார். என்னென்னா ட்ரெஸ்ஸு வந்து ஒரு இடத்துல காஸ்டியூம் போயிட்டு கிராஸ் பண்ணி வாங்கிட்டு வரணும். நாங்கள் ஒரு 10 பசங்க அன்னைக்கு செட்டில் இருக்கோம். ஒருத்தராக போயிட்டு வாங்க சார், அங்கே உட்காந்துருக்காரு, எதுவும் டிஸ்டர்ப் இல்லாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி யார் போகிறீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு போனேன். நான் போகும்போது பார்த்தா அந்த தலைவா பட போஸ்ட்டில் அப்படி உட்காந்துருக்காரு, கை வச்சுட்டு அப்படி உட்காந்துருக்காரு, சேரில் உட்காந்துருக்காரு. நான் அப்படி கிராஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிட்டேன். திரும்பியும் வந்துட்டேன், ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு யோசிக்கிறேன், சார் தானே உட்காந்துருந்தாரு, நம்ம என்ன அப்படியே பார்த்தோம், அப்படியே போனோம், அப்படியே வந்துட்டோம், எதுவும் பேசல, அதனால பேசவும் முடியல. அவர் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து ஏதோ அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன், ஏதோ அங்கே சுற்றி நடக்கிற விஷயம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அவரை மீட் பண்ணது. நான் பேசின விஷயம் எதுன்னா, அந்த காலேஜில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த ஃபைட் சீன் அப்போது எல்லாரும் ஓடிட்டு இருக்கும்போது ஃபைட்டர்ஸ் வந்துட்டு தள்ளி விடும்போது தெரியாமல் விழுந்தப்போ அப்போ சிபி இருக்கார்ல, அதில் சிபி ஃபுல்லாக வருவார்ல, சிபி தான் வந்துட்டு விஜய் சார்ட்ட சொன்னார், இந்த மாதிரி மெர்வின் தான் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நான் வந்து தொடச்சி விட்டுட்டே வரேன், தலையிலலாம் புல் இருந்தது, அப்படியே தட்டிகிட்டே வரேன், பார்த்துட்டு இங்கே வாங்க, நீங்கள் தானா இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு கேட்டார். அது பார்த்து பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது, அது ஒரு பெரிய விஷயம், ஒரு மூமெண்ட். ஆமாம். அதே மாதிரி இன்னொரு அந்த கண்ணை பார்த்தாக்கா சாங்கில் வந்துட்டு இப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு மாண்டேஜ் ஒன்று பண்ணாங்க. அதில் ஷர்ட்டை இழுத்து பிடிப்பாரு, அப்படி ஷோல்டர்லாம் கை வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அதெல்லாம் அங்கே கிடைச்ச ஒரு கிஃப்ட்.
மெமரபிள் கிஃப்ட். ஓகே, மேபி அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு படங்கள், அவரோட படங்களுக்கான ஆடிஷன்ஸ் ஏதாவது எல்லாம் போனீங்களா, அட்டன் பண்ணீங்களா? அட்டன் பண்ணேன். அதுக்கான ப்ராசஸ் நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். விடவே இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ கிடைக்கிறது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டில் விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படி. ஸோ இன்னொரு பக்கம் பேரலாக இன்ட்டு மூவிஸ் உங்களுக்கான பயணங்கள் போயிட்டு இருக்கா ப்ரோ, ஆடிஷன்ஸ் அண்ட் எல்லாமே? ப்ரோ நான் ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே வந்துட்டு மாயன் நதின்னு ஒரு படம் மூலியமாக தான் அறிமுகமே ஆனேன். நான் வந்துட்டு அதில் ஹீரோ அபிசரவணன் ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. வெண்பான்றவங்க தான் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. காதல் கசகுதையா பள்ளி பருவத்தில் படத்தில் நடிச்சிருந்த வெண்பான்ற பொண்ணு நடிச்சிருந்தாங்க. அந்த படமே வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக தான் பண்ணாங்க. தினேஷ் மாஸ்டரை வந்து அங்கே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. கோரியோகிராஃபர் தினேஷ் மாஸ்டர் பண்ணார். பவதாரணி மேடம் அதுக்கு மியூசிக் பண்ணியிருந்தாங்க, ராஜ்பவதாரணி மேடம். அப்போது அந்த படம் மூலியமாக அறிமுகமானேன். அதுதான் ஃபஸ்ட்டு படம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாஸ்டர், அதை தொடர்ந்து கமலி ஃப்ரம் நடுக்காவேரி பண்ணேன். அது எல்லாத்துலேயும் ஒரு பார்ட்டாக தான் பண்ணேன். அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் சீரியல்ஸ்குள்ளே வந்தேன். முதல் சீரியலில் எதிர்நீச்சல் மூலியமாக நான் உள்ளே வந்தேன். நான் இப்போ நீங்கள் சொல்லும்போது அஃப்கோர்ஸ் எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எதிர்நீச்சல் 2ல் வந்து மெர்வின் இருப்பாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான். அவர் ஏன் இல்லைன்றதுக்கான ஒரு ஏக்கம் ஆயிடுச்சு. அது ஏன் இல்லை நீங்கள்? ப்ரோ திருச்செல்வம் சார் தான் ஃபஸ்ட்டு என்ன சீரியலுக்குள்ளே கொண்டு வந்ததே. ஏன்னா அவர் வந்து வேற வல்லமை தாராயோன்ற ஒரு வெப் சீரிஸ்க்கு வந்து என்னை டெஸ்ட் ஷூட் பண்ணார். பட் ஆனால் அதில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு எனக்கு அமையலை. பட் ஆனால் சடனாக 1 இயருக்கு அப்புறம் கால் வந்துச்சு. ஃபஸ்ட்டு மார்ச்சில் பண்ண கால், அப்புறம் கால் வரல. அடுத்த 1 இயருக்கு அப்புறம் ஒரு கால் வருது. என்னன்னா இந்த மாதிரி ஒரு புது சீரியல் ஸ்டார்ட் ஆகுது திருச்செல்வம் சாரோடதுலேயே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு போய் பார்க்கும்போது அப்போ தான் சார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு லெஜண்ட் டைரக்டர், ஒன் ஆஃப் த சீரியலுக்கு ஒரு லெஜண்ட் டைரக்டர். அப்படி இருக்கும்போது உட்கார வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கேரக்டர் கேதார்நாத்ன்ற கேரக்டர் நான் அதில் பண்ணேன். ஸோ அது தொடர்ந்து நல்லா தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதோட அந்த கேரக்டர் அந்த தேவைக்கான இது வரையும் தான் இருந்தது. ஸோ பார்ட் 2க்கு அதுக்கும் இது இல்லை. ஸோ எப்போ கூப்பிட்டாலும் ஆனால் சார் கூப்பிட்டா கண்டிப்பாக போயிடுவேன். சூப்பர் சூப்பர். ஸோ பேரலாக அடுத்த சீரியலுக்கான பணிகளும் போயிட்டு இருக்கா ஏதாவது? போயிட்டு இருக்கு ப்ரோ. நான் பேசிட்டு இருக்காங்க. சேனல் எதிர்பார்க்கலாம் மெர்வினை? இல்லை, நான் 2 சேனல்ல பண்ணியிருக்கேன். பட் எது ஓகே ஆகும்னு தெரியல, எந்த மாதிரி ஓகே ஆகுதுன்னு தெரியல. அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி விரைவில் அஃபிஷியலாக வரட்டும். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புது வருஷமும் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட். ப்ரோ உங்களுக்கு ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் ஃபேன்ஸ் ப்ரொபோசல்ஸ்லாம் வருமா ப்ரோ? எந்த மாதிரி? கேப் விட்டதுக்கே தெரிஞ்சு போச்சு எனக்கு. பதில் சும்மா ஒரு பார்த்துட்டு ஃபீமேல் ஃபேன்ஸ் உங்களுக்காக. அது நார்மலா சீரியல்ஸ் பார்த்து கதிருக்காக வந்ததா சேரனுக்காக வந்து? சேரனுக்கு அதிகமாவே வரும் ப்ரோ. கதிருக்கு வந்துட்டு இருந்தது. ஆனா அதை தாண்டி சேரனுக்கு அதிகமாவே வந்துட்டு இருக்கு. சப்போர்ட்ஸ் அதிகமா வந்துருக்கு. இந்த லவ் ப்ரொபோசல்லாம் வந்திருக்கு சொல்லிட்டீங்களே. ஓகே, ஸோ அப்படி உங்களே நம்பி இருக்கிற இந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்க்காக என்ன செய்ய போறீங்க? நான் இன்னொரு ப்ராஜெக்ட்ல ஒரு நல்ல கேரக்டர் பண்றேன். இதெல்லாம் தாண்டி ஒரு இது கதிரும் இல்லாம சேரனும் இல்லாம இது ஒன்று புதுசா ஏதாவது ஒன்று பண்றேன். ஏதாவது ஒரு கேரக்டர் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதுல என்னோட இது நான் கண்டிப்பா பண்றேன். ஓகே ப்ரோ, நீங்க வந்து நிறைய சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பப்ளிக்கா நீங்க ஒரு அப்பியர் ஆகிறப்போ, வெளில போறப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும்ல, அதுல உங்களுக்கு மறக்க முடியாத ரெஸ்பான்ஸ் ஏதாவது இருக்கா? டு த க்ளோஸ் டு ஹார்ட்டான ரெஸ்பான்ஸ்? ஆமா ப்ரோ. என்னன்னா அம்மா அப்பா 16th anniversary வந்துட்டு கோயில் போயிருந்தோம், திருக்கடையூர் கோயில் போயிருந்தோம். ஓகே. ஸோ எனக்கு என்னன்னா நம்ம இவ்வளோ நாள் இருந்ததுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோங்கிறது நம்மளை தாண்டி நம்ம அப்பா அம்மாவுக்கு போய் சேரணும். அது அந்த விஷயம் கிரெடிட்ஸ் அப்படின்றப்போ அந்த கோவிலில் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு பாட்டி பார்த்தாங்க என்னைய. பார்த்துட்டு இது அந்த இந்திரா சீரியல் கதிர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அவங்க ஒரு வேனில் வந்திருப்பாங்க போல. அவங்க அந்த வேனில் போய் சொல்லவும் ஒரு 20-25 பேர் வந்து அந்த இடத்துல அட் அ டைமில் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. அந்த டைமில் நம்மளை எவ்வளோ தூரம் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு 30 பேர். அந்த வீடியோவே மொபைலில் இருக்குது. என் பிரதர் இருந்தார், வீடியோ எடுக்க சொன்ன அந்த மொமெண்ட்லாம் திரும்ப கிடைக்குமா தெரியாது, கிடைக்கும் போது எடுத்துருங்க அந்த மொமெண்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் அப்பா அம்மா இருக்கும்போது கண்ணு முன்னாடி அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து நின்னது வந்து எனக்கு பெரிய எமோஷனலா இருக்குமே. ஆமா, எனக்கு அம்மா ரியாக்ஷன்ஸ்லாம் என்ன ஆச்சு? இல்ல அவங்க வந்துட்டு அடுத்தடுத்து அங்க நின்று யாருன்றப்ப எங்க அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க அந்த சீரியல்ல ஒரு வரல அந்த பையன் தான் அவங்களும் இறங்கி அவங்களும் வந்துட்டு மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு டைம்ல வந்து எதிர்த்துட்டு இருந்தவங்க மீடியா வேண்டாம் ஒழுங்கா படிச்சது, நான் சிவில் படித்தேன், ஸோ அது சம்மந்தமா போ அப்படின்லாம் இருந்த டைம்ல இப்போ ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணி உன்னால முடியும் பண்ணுன்ற அளவுக்கு நம்ம போக்குக்கு விட்டாங்க. ஸோ அதை நம்ம தக்க வச்சுட்டு. ஸோ உங்கள் ரியாக்ஷன், உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருந்திருப்பார்ல, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட ஒரு மெர்வின் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கிறப்போ, அன்றைக்கி ஈவன் அப்பா அம்மாவோடைய ஒரு நல்ல நாள் அன்றைக்கி வந்து இது நடக்குது, நேரில் அம்மா அப்பாவும் பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்குள்ளே அந்த ஒரு எமோஷன்ஸ் எப்படி இருந்தது ஆக்சுவலாக? இல்லை ப்ரோ, அது அன்னைக்கு இது பெரிய விஷயமா இருந்தது. பட் ஆனால் அதை ஏற்றிக்க வேண்டாம். ஏன்னா இது ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு பிகினிங்கில் தான் இருக்கும் இப்போ வரையும். இது நம்ம வந்துட்டு இதை பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அடுத்ததுக்கு போக முடியாது. ஸோ இது மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம ஏதாவது ஒன்று தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ எல்லாமே ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இந்த இது நான் இப்போ சொன்ன பாயிண்ட் தான், இந்த ஒன்றத்தை மட்டும் நான் ஏற்றிக்கிட்டேன்னா நான் அடுத்ததுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணிக்க முடியாது. ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரி இருக்கணும்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஓகே ப்ரோ. பட் நீங்கள் எப்போ ப்ரோ ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்க இன்டூ லைக் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொன்னீங்களே இது மாதிரி இது ஒர்க்கே போகலாம் இன்டூ ஆர்ட் ஃபார்ம் நடிக்கிறதோ வேணான்ற மாதிரி பயந்தாங்கலாம். பட் எப்போ டிசைட் பண்ணீங்க இந்த மாதிரி நடிக்க போகிறோம் அப்படின்றது? நான் நடிக்கணுன்றது எனக்கு சைல்டுலேருந்தே இருந்தது. என்ன ரீசன்னா, நான் வந்து முக்கால்வாசி டைம் எல்லா படமும் தேட்டரில் தான் பார்ப்பேன். எனக்கு குழந்தையா இருக்கும் போதே என்னை தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா படமும் பார்க்க வச்சிருக்காங்க. அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தா, நான் ஸ்கூல்லேருந்து வந்தா, வீட்டில் இருந்தாருன்னா என்ன ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணும். விஜயகாந்த் சார் படம்லாம் அப்படிதான் முக்கால்வாசி படம் தேட்டரில் போய் பார்த்து, எல்லா படமும் தேட்டரில் ஈவினிங் 6 o'clock போயிடுறது, எல்லா படமும் பார்த்துருவேன். அப்படியே நான் மோட்டிவேட் பண்ணி, ஏன்னா யாருமே எனக்கு வந்து ஃபேமிலிலேயும் அந்த பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்கு சினிமாக்குள்ளே வரணுன்ற ஆசை இருக்குது, பட் எப்படி வரணும்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கிற டைமில் தான் 2018 நான் கரெக்டாக வந்துட்டு டிப்ளமோ பிஇ எல்லாம் ஸ்டடீஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சு வச்சுட்டு ரெடியாக இருக்கேன். அந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், அடுத்தது எனக்கு எங்கே ஓப்பன் ஆகும்னே தெரியாது. படிக்க போகிறேன்னா, வேலைக்கு போகிறேன்னா, நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம், அது யாரோ கான்டாக்ட் கிடைக்குமா, எதுவுமே தெரில. அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, நாகப்பட்டினம் தான் என் நேட்டிவ். அங்கே வந்து ஜிப்சின்ற ஜீவா சாரோட படம் ஷூட்டிங் நடந்துட்டு, அந்த இது வேடிக்கை பார்க்க போகலான்னு சொல்லி ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஷூட்டிங் நடக்குதுரா ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டு வெங்கடேஷ்னு இருப்பேன், அவர் கால் பண்ணி எனக்கு கூப்பிட்றாரு. சரி இந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து, க்ரௌடு 2 பக்கம் ரோப் கட்டியிருக்காங்க, ஜீவா சார் நடுவில் நிற்கிறாரு, பின்னாடி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. ஃபேராக ஜீவா சாருக்கு பின்னாடி ஒரு 2 பசங்க நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு டைம் அங்கே இருக்க ஒருத்தர் கூப்பிட்டு உள்ளே நிப்பாட்டினாங்க. நிற்க முடியுமா, பின்னாடி நிற்கலாமா அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு 300 பேமெண்ட்டு ஒரு 3 days வரும் அப்படின்னா, பேமெண்ட்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்க்ரீனில் தெரியும்னு சொல்கிறாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டேன். அந்த ஃப்ளோ நடந்தது? ஆமாம், ஃப்ளோவில் நடந்தது. ஃபர்ஸ்ட் நாள் போய் நின்றுட்டேன், ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் போனேன், அதான் போய் நின்றுட்டேன். ஃபர்ஸ்ட் டே போய் நின்றுட்டேன். செகண்ட் டே அவங்க யாரும் வரத்துக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல போய் நிற்பேன். செகண்ட் டே, தேர்டு டேவுமே அதே மாதிரி தான். இவங்க யாருமே இல்லை, நான் காலிலேருந்து அதே இடத்துல நின்றுருப்பேன். அதை பார்த்துட்டு தான் அங்கே இருக்க ஒரு லோக்கல் ஏஜென்ட் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி ஒரு இன்னொரு ஆடிஷன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க, சொன்னால் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, சார் நான் ரெடியாக தான் சார் இருக்கேன், பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான், அது மூலியமாக அந்த மாயநதி படத்தோட ஆடிஷன் நடந்தது மயிலாடுதுறையில். அப்படியே ஊர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளில வந்தேன். நாகப்பட்டினம் மயிலாடுதுறையிலேருந்து தான் நான் சென்னை வந்து அப்படியே மயிலாடுதுறையில் தான் மாயநதி படத்தோட ஃபுல் ஷூட் நடந்தது. ஸோ அந்த ஆடிஷனில் போனேன். எனக்கு இதுவரையும் தெரிஞ்சுக்கிட்டது, நான் என்னெல்லாம் பண்ணும், எப்படிலாம் ஓப்பன் ஆகும்னு நினச்சேன், அது அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆச்சு எனக்கு. சூப்பர் ப்ரோ. ஸோ அப்போ வந்து உங்களுடைய நண்பர் வெங்கடேஷ்க்கு தான் வந்து அவர் தானே? ஆமா, வெங்கடேஷ் தான் வந்து உள்ள இழுத்து விட்டது. ஆமா, திடீர்னு ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு அன்னைக்கு மட்டும் அந்த கால் நீங்க பிக் பண்ணலன்னா, ஆமா அன்னைக்கு எடுக்கலன்னா, ஆமா சீரியஸா எவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஏதோ ஒரு வேற ஒர்க்லயோ சிவில் இன்ஜினியராவோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு படிச்ச சம்பந்தமா. மேபி அவர்கிட்ட இன்னைக்கும் கன்வே பண்ணுவீங்களா உங்க ஃப்ரெண்ட்? இப்போ வரையும் இருக்கு. இப்போ நான் இங்க வரது கூட அவருக்கு தெரியும், அந்த அளவுக்கு வந்துட்டு டச்ல தான் இருக்கும். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவரு. அதே மாதிரி அந்த டைம்ல வந்து ஒருத்தரை பத்தி சொல்லி ஆகணும். ஒரு ஆட்டோக்காரர் ப்ரோ, அவர் தான் வந்து அந்த இடத்துல டக்குன்னு போய் ட்ரா பண்ணது. அவர் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா என்னால் போயிருக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் இருந்தேன் அந்த இடத்துல. ஸோ அவர் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணால் கூட சில டைம் நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வச்சிருவேன். நான் திரும்ப கூப்பிட்ற இடத்துல இருந்தால் நான் கூப்பிட்றேன்னு சொல்லி வச்சிருவேன். இவர் எங்கே இருந்தாலும் நான் இவர் கால் பண்ணாருன்னா உடனே எடுத்து பேசுவேன். ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இல்லை. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கும் அவருக்கு கண்டிப்பா எப்பவுமே அவர் கூட பேசுங்க. அவருக்கு எப்போ என்ன ஹெல்ப்னாலும் நான் நிற்பேன் முன்னாடி அப்படின்ற அளவுக்கு அவருக்கும் தெரியும். ஓ ஓகே. அவர் பேர் என்ன? அவர் பேர் கார்த்திக். அங்க இருக்காரா? நாகப்பட்டினத்துல இருக்காரு, இன்னமும் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு. சூப்பர். அவருக்கு ஒரு பயங்கர சந்தோஷமா. ஆமா, அவரு டிராப் பண்ண நீங்க பாருங்க. இப்போ அவர் சொல்லுவாரு, பெருமையா சொல்லுவாரு, என்ன எப்போ பார்த்தாலும் ரோட்ல இருந்து கத்துனாலும் நான் போயிடுவேன், அப்படியே போட்டுட்டு அண்ணா வாங்கினேன் எப்படின்னு இருக்கேன். அப்ப எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி தான் இப்போ வரையும் அவர் கூட நான் ட்ரை பண்ணி. ஓகே ப்ரோ. ஸோ அன்னைக்கு அந்த ஆட்டோல ஏறதுக்கு முன்னாடி ஒரு மெர்வின் இருந்திருப்பார்ல, அவருக்குள்ள ஒரு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும், ஒரு கனவு, ஏக்கம். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம சர்வேலுக்காக என்ன பண்றோம், வீட்டில் அம்மா அப்பா இந்த பக்கம் போக வேணாம்னு சொல்றாங்கன்றப்போ, ஸோ அந்த மாதிரி டயத்தை திரும்பி பார்க்குறப்போ நீங்க அந்த ஒரு இரவு கடந்திருக்க முடியும்ல. ஸோ அதை எதை நினைச்சு கடந்தீங்க ஆக்சுவலாக? வாட் கெப்ட் யூ கீப் கோயிங்? இல்லை, நான் வந்துட்டு அவங்க அந்த சைடு வேண்டான்னு சொல்லலை. நான் இந்த பக்கம் போகிறது அவங்களுக்கு தெரியாது, பிகினிங்கில் தெரியாது. நான் ஏதோ போகிறேன் வரேன், ஏதோ படம் ஆடிஷன்னு போகிறான். ஒரு ஏன்னா நான் முன்னாடி கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், அப்படி தான் வந்து போயிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு ஒரு கடத்துக்கு மேலே அது நம்மளுக்கு வரல, கிடைக்கலன்றப்போ நம்ம அதுலேருந்து வந்துட்டோம். ஸோ அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்க, அவன் பிடிச்சதுன்னா போவான், பிடிக்கலன்ட்டு அவனே வந்துடுவான் அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்க. பட் இது வந்து எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல போயிட்டு அது கிளிக் ஆகுறப்போ அதை யூஸ் பண்ணோம், திரும்ப கிடைக்கலன்றப்போ நான் மறுபடியும் அப்செட் ஆகிட்டேன். திரும்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு கால் வருதுன்றப்போ, நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு கிடைக்குதுன்றப்போ எத்தனை பேருக்கு இது கிடைக்கும் தெரியாது, இதை யூஸ் பண்ணிக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இதில் வந்தேன் நான். பட் இதுக்கப்புறம் அந்த ஆடிஷன்ஸ் மேபி நீங்கள் இந்த ஜிப்சியாக இருக்கட்டும், மாயநதியாக இருக்கட்டும், இன்டு சீரியலில் நீங்கள் வந்ததுக்கப்புறமும் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் இருந்திருக்கும்ல ப்ரோ. மேபி ஏதாவது இன்பிட்வீன் நம்ம அதை கடக்க முடியாமல் அந்த மாதிரி ஸ்டேஜஸ் ஏதாவது இருந்திருக்கா உங்களுடைய பாத்தில்? ஒரு சில பெரிய படங்கள், என்ன படம்னுலாம் சொல்லலை. நான் வீட்டில் இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு 2 படம் சொல்லலை, அது முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது, ஏன்னா அப்போ நான் சென்னையெலாம் வரல, செட்டில் தான் ஆகலை. வருவேன், இங்கே இருப்பேன், முடிப்பேன், திரும்ப போயிடுவேன். ஏன்னா எங்கே வரது எங்கே தங்குறது எதுவுமே ஒரு ப்ராப்பர் இது கிடையாது. அப்போது நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு சடன் கால் வரும். இந்த மாதிரி நான் வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருப்பேன். நார்மலாக கேஸ்டிங் கால் ஃபோட்டோ சென்ட் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிடுவேன். ஒரு சடனாக ஒரு கால் வரும். எப்போது காலைல 9 மணிக்கு வரும். இந்த மாதிரி உங்களை இந்த ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுறோம், ஃபோட்டோ பார்த்தோம் ப்ரொஃபைலு, டேரக்டர் நேரில் வர சொல்கிறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் பக்கத்தில் இருக்க மாதிரி காமிச்சிப்பேன். இங்கே தான் சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னு. எங்கே தூரமாக இருந்தால் வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஆல்மோஸ்ட் கிளம்பிடுவேன். நான் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறிடுவேன். காலையில் ஆஃபீஸ் தான் பண்ணிங்கன்னா ஈவினிங் 7 o'clock வரையும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து இங்கே வரதுக்கு எனக்கு ஒரு 6 hours தான் ட்ராவல். 10 மணிக்கு பஸ் ஏறுவேன். கரெக்டாக இங்கே வந்துட்டு ஒரு 5:30 6 மணிக்கெலாம் நான் இங்கே வந்து இறங்கிடுவேன். இறங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்க்குள்ளே போவேன். கரெக்டாக கால் பண்ணுவேன், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க, இப்போ தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. ஆனால் நான் சொல்ல முடியாது அந்த இடத்துல, நான் அங்கேருந்து வந்தேன்னு சொன்னாலும் சொல்லவும் முடியாது. பட் நான் எதுக்காக வந்தேன்ற வேலையும் ஆகாது. எவ்வளோ வேகத்தில் வந்தாலும் அவ்வளோ வேகத்தில் திருப்பிட்டு போவேன் நான். ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஓகே, லைக் திரும்ப அன்னைக்கு ஆக்சுவலாக இல்லைன்ட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த மாதிரி அசால்ட்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த வாரம் வாங்க, அடுத்த வாரத்தில் சொல்லி விட்றோம் இன்னொரு நாள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பாட்டு இப்படியே ஃப்ரீயாக விட்டாங்க. எதுவுமே சொல்லல. அவங்க வந்து பிஸியாக இருக்க மாதிரி பேசினாங்க. இல்லை டைம் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னொரு டே சொல்லி விட்றோம், லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி, சார்லாம் போயிட்டாரு, பார்த்துக்கலாம், கூப்பிட்றோம் பாய் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. சரி ஓகே சார், தேங்க்யூ சார்ன்ட்டு வச்சுட்டு எப்படி வந்தோமோ அதே மாதிரி ஃபுல் ஸ்பீடில் போவோம், அப்படியே பொறுமையாக போனோம், திரும்பி போகிறோம். ஓகே, பட் அந்த மூமெண்ட் ஏதாவது நீங்கள் உங்களுக்கான ஒரு லெசனாக இருந்திருக்குமா? பெரிய லெசன் இல்லை. நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டீங்க அந்த மூமெண்ட்டில்? இது மாதிரி தான். இல்லை, இப்போ வந்து பெரிய லெவலில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்குன்னே நடந்திருக்கும் அவங்க லைஃப்பில். அது மாதிரி ஒரு விஷயம் நான் இப்போ இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, எனக்குமே இது வந்து லைஃப்பில் இதை நான் தாண்டி தான் வரணுன்றது இருந்திருக்கும். ஸோ அப்படி தான் நான் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டேன். சரி, யாருக்குமே ஈஸியாக அந்த விஷயமும் கிடச்சிடாது. நம்மளுக்கு பிகினிங்கில் வந்து ஏதோ நீ வேடிக்கை பார்க்க போன படம் கிடச்சிச்சின்ற மாதிரி கூட நீ அதை எழுத்திக்கலாம். பட் ஆனால் உள்ளே வந்த பிறகு உனக்கு பெரிய லெசன் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போது எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது, புரிஞ்சுக்கோங்கிறத நான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, சூப்பர். ஒரு இப்போ திரும்பி பார்த்தா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன், ஒரு பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாத். இன்னைக்கு நல்லா இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நினச்சி பார்த்துக்கிட்டீங்களா, அதை கடந்து வந்திருக்கோம், இன்னைக்கு ஐ எம் ஹாப்பி அப்படின்றத? ஆமாம், நான் திரும்ப நான் அதை மறக்கவே மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் இப்போ வந்து ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்கும். ரொம்ப போல அழகாக மூவ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஏன்னா எல்லாரும் ஒரு அடிபட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து நமக்குன்னு ஒரு இடத்த தக்க வச்சிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து இதுக்கான மோட்டிவேட் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு நம்ம போய் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு ரொம்ப எதுவும் இதுவரையும் வந்து எதுவும் பெருசாக ஏற்றிக்காம இதுதான் பிகினிங்ன்றதே நினப்பில் தான் நான் வச்சுட்டு இருக்கேன் இப்போ வரையும். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் வந்த ஒரு பிகினர். ஓகே, இது ஒரு பிகினிங் தான், இன்னும் நிறைய போகணும். ஆமாம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மற்றவங்க பண்ணுறதோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ யாராவது ஒரு இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கரெக்டாக ஒரு கேரக்டர் பண்ணணும்னா அவங்க கண்ணில் நம்ம மாட்டிட மாட்டோமா? என்னைக்காவது ஒரு நாள் அந்த இது நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். நம்ம தான் தேவைப்படும். நம்ம மாதிரி ஒருத்தர் அந்த அவங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம அவங்கள சந்திச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு இதில் தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போ. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் 2025 உங்களுக்கு. ஸோ இன்னும் பக்கம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இப்போ நம்மளை சப்போர்ட் பண்ணுற ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பக்கம் ஒரு பெரிய தூணாக ஒரு பில்லராக உங்களுக்கான சக்ஸஸ்க்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு கன்வே எனிதிங், லைக் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கன்வே பண்ணலாம். அதுதான் ப்ரோ, நான் சொன்ன விஷயம் தான். ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டு தான் இருக்கும். பிகினிங்கில் கிளம்பும்போது ஃபஸ்ட்டு விஷயம் கூட ஈஸியாக கிடைக்கலாம். பிரதீப் ரங்கநாதன் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது, அடுத்தடுத்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு. அது மாதிரி ஃபஸ்ட்டில் சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டில் ஈஸியாக இருந்துடும், உள்ளே வந்த பிறகு ஒரு பெரிய கஷ்டமே இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ரெடியாக வரும்போது வந்துட்டு இதுதான் வேணும்னா ஸோ ஃபுல் ஃபோர்ஸாக அதுக்கான இதை மட்டும் போட்டுட்டு உள்ளே போனால் ஈஸியாக போகலாம். பட் ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுக்கான இது வந்துட்டு எப்பவும் அது மைண்ட்லேயே இருக்கணும். ஸோ இதை ஏற்றிக்கக்கூடாது, நம்ம கிடச்சிருச்சு அவ்வளோதான், இதை தாண்டி என்ன அப்படின்னு அந்த ஹெட்வெயிட் வந்துடவே கூடாது எப்போவும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். நான் லைக் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்களே எப்போதுமே. நீங்கள் கூட மேபி இப்போ சொல்கிறீங்க நம்ம நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு பிகினிங் ஸ்டேஜாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன்னு. நீங்கள் என்றைக்காவது லோவாக ஃபீல் பண்ணுறப்ப கூட ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கலாம், இந்த மாதிரி அவங்களோட சீரியல் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த ஃபேன்ஸுக்கு இஃப் யூ வாண்ட் டு கன்வே எனிதிங், அவங்க எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த லெவலுக்கு வர்றதுக்கு காரணமே வந்துட்டு அவங்க தான். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஒரு விஷயம்னா உடஞ்சிடுவேன், உடனே அப்செட் ஆகிடுவேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறது வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்க பர்சன்ஸ் தான்.
ஸோ அது ஃபேமிலி, நம்மளை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், இவங்களோட அந்த வைப் தான் நம்மளை திரும்ப திரும்ப அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு போகிறது. ஸோ அது இப்போ வரையும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்தனால தான் எனக்குன்னு ஒரு சேரனா நான் வந்து இந்த இடத்த பிடிச்சி வச்சுருக்கேன். சேரனா இருக்கட்டும், கதிராக இருக்கட்டும், ஸோ இது எல்லாருமே வந்துட்டு ஆடியன்ஸோட சப்போர்ட்னால தான் ஸோ அடுத்தடுத்து நம்மளை வந்து அடுத்த மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நான் அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது, கிடைக்கும், இதுக்கப்புறமும் கிடைக்கும். சூப்பர் தொடர்ந்து கிடைக்கும். ஆக்சுவலாக நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் ஜென்யூனாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த சீரியல் தாண்டி படங்கள் என்னென்ன இப்போ போயிட்டு இருக்கு, அடுத்து ஏதாவது ஒர்க்ஸ் ப்ராசஸில் இருக்குது ப்ரோ. எதுவுமே ஃபைனலாக தெரியாது. நானும் எதுவும் முன்னாடி எதுவும் பண்ணலை, ஃபுல் இது பண்ணிக்கல, வெயிட் பண்ணலாம் ஏன்னா எனக்கு பிப்ரவரி வரை எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ சொல்லியிருக்காங்க பிப்ரவரியில் வரை வெயிட் பண்ணுங்க அப்படியே. உங்களோட இன்ஸ்டாவில் பார்த்தா தெரியும் கொஞ்சம் நாள் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் வரும். நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன், எப்போ ஒரு அடுத்த போஸ்ட் போட்டுற மாட்டோமா அப்படின்னு, அடுத்த போஸ்ட் எப்போ போடுவோம் அப்படின்னு அவளை வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை அடுத்த சீரியல் இதுதான் அந்த சேனல் லோகோவை போட்டுற மாட்டோமா பெருசா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம் இதுன்ட்டு. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.